ஒரு இடத்துல எப்பயுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தெற்கு மேற்கு உயரமாக இருந்தா அந்த இடம் டெவலப் ஆகும். கணக்கம்பட்டி மூட்டைகளோட சாமிகளுடைய இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு அப்படியே தெற்கு பக்கம் மேற்கு பக்கமான தென்மேற்கு மூலை பாத்தீங்கன்னா பழனி மலையுடைய முருகனுடைய கோபுரம் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய மலை இருக்கும். அப்ப தெற்கு மேற்கும் இயற்கையாவே உயரமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க நேரா அவருடைய டைரக்ஷனுக்கும் அந்த தென்மேற்கு மூலையுடைய முருகனுடைய பார்வை மூட்டசாமியோடைய விழுந்திருக்கு. அப்ப முருகன்னா யாரு? நிலத்துக்கு சொந்தக்காரர் அவரு தான். நிலம் அமையல, வீடு அமையல, சொத்து அமையல, உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாடகை வீடா இருக்குது, சொந்த வீடா இருந்தாலும் நீங்க ஆல்டர் பண்ணலாம். வாடகை வீடா இருக்குது, ஆல்டர் பண்ணவே முடியாதுங்க. நான் ஒரு 10 லட்சம் ரூபா அங்க கொடுத்துட்டேன், வாங்க முடியாது, நான் அந்த வீட்டுல வாழ்ந்தாங்கன்னு. போங்க, நேரா போங்க, மூட்டசாமிகளை கெட்டியா பிடிச்சிக்கங்க, அவரை வழிபட்டு உங்களுடைய கதைகளை பூரா அங்க சொல்லிட்டு வாங்க. வாஸ்து அந்த இடத்த கன்ஃபார்மா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது.